ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போத்தீஸ் கவர் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி இதுதாங்க கண்டென்ட்டே. ஓகேவா? இன்றைக்கி நான் எங்கே போனேன் அப்படின்னா போத்தீஸ் போனேன். போத்தீஸ் பேங்க்கு போனேன். போயிட்டு இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை. இன்றைக்கி எனக்கு வேலையும் லீவு, ஆஃபீஸ் லீவு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி பேங்குக்கு போயிட்டு அப்படியே வரப்போ பகல் ஃபுல்லாக வீட்டில் சும்மா தான் இருக்கணும், எதுக்கு, சரி ஒரு பர்ச்சேசிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், நேராக போத்தீஸுக்குள்ளே ஏறினேன். ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங்கிற மைண்ட் செட்லேயே போகலை, எனக்கு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு தான் போனேன். சரியா? போத்தீஸு சரி ஓகே, போனப்போ இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாரி, அப்புறம் இன்னும் ஒரு சாரி, 2 சாரி தாங்க எடுத்தேன். நல்லா பார்த்துக்குங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? 2 சாரி தான் எடுத்தேன். இந்த 2 சாரியோட விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் ஆடி சேவிங்ஸ் 3312 ரூபா 50 பைசா சேவிங்ஸு. இந்த ட்ரெஸ்ஸோட எடுத்த நார்மல்னா இந்த 3312 ரூபா 50 பைசா லாபம் இருந்திருக்காது. இந்த ஆடி தள்ளுபடி ஆனால 3312 ரூபா 50 பைசா லாபம். சரியா? ஓகே, அது இதோட ரேட்டு மொத்தம் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 1868 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். தெரியுதா? இது ஃப்ரெண்டு கேமரானால எப்படின்னு தெரியல. ஓகே, அவ்வளோ எடுத்துருக்குறேன். அப்புறம் விலை சொல்லிட்டேன். சாரியை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஃப்ளைட் மாடலில் போட்டுட்டு, வேறு ஃபோன் வந்துச்சுன்னா அப்படியே வீடியோ ஆஃப் ஆகிடும். ஓகே, இதுதாங்க சாரி. ஓகேவா? நல்லா இருக்கா? டிஷ்யூ பட்டு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா? எவ்வளோ மடித்தாலும் மடியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம உடம்பு கரெக்டாக ஷேப்பாக கட்டினா ஷேப்பாக இருக்கும், பாடி ஷேப்பாக இருக்கும். சரிங்களா? இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1325 ரூபாய். சரியா? 1325 ரூபாய் இதோட ரேட்டு. ஆனால் பில்லு வச்சுங்களேன் ஒரே நிமிஷம். ஆனால் ஆடி ஆஃபரில் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 662 ரூபா ஆடி ஆஃபர். ஓகேவா? இந்த சாரியோட விலை 662 ரூபா ஆஃபர். நல்லா இருக்கு சாரி. எனக்கு இதில் 2 கலர் தான் இருந்துச்சு. ஒன்று லாவெண்டர் கலர், ஒன்று இது ஒன்று. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகேவா? நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுனால இது எனக்கு பிடிச்சிச்சு. 2வது மடிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன அப்படின்னா, அடுத்த சாரி பார்த்துடலாமா? சாரிக்கு ஒரு கதையே இருக்கு. சரியா? சொல்றேன். இது எப்படி இருக்கு சாரி? என்ன மஞ்சள் கலரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மஞ்சள் கலர் தாங்க. ஆனால் இந்த சில்வர் பார்டர் சூப்பராக இருக்கும். சரியா? கட்டுறப்போ இப்போ நான் கருத்து ரொம்ப கருகருன்னு ஆகிட்டேன். ஏன்னா இப்போ ஊருக்கெல்லாம் போயிட்டு எனக்கு தண்ணி மாறினாலே உடம்பு கருத்துரும். சரியா? திரும்ப இங்கே சென்னை ஒரு 10 நாள் ஆகணும், சரியாயிடும். திரும்ப ஊருக்கு 2 நாள் போய் நின்னா கருத்துரும். அதனால் இப்படி காட்டினா நான் ரொம்ப கருப்பாக தெரிவேன். ஓகேவா? ஓகே, இன்னும் ஒரு 4-5 நாளையில் வெள்ளை ஆகிடுவேன். சரி ஓகே, நல்லா இருக்காங்க. இதில் ஒரு கதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி போத்தீஸில் 4000 சம்திங், ஒரே நிமிஷம், 4000 என்னமோ போட்டிருந்தாங்க. சரி, அந்த டைம் நான் விலை கேட்குறப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இதோட ரேட் என்ன அப்படின்னா
3855 ரூபாய் இதோட ரேட்டு, இந்த சாரியோட ரேட்டு. சரியா? ஆனால் இதோட விலை ஆஃபரில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1205 ரூபாய்க்கு இதோட ரேட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் நினச்சேன் இந்த சாரி அப்போ எடுத்துகிட்டு தான் 3000 எக்ஸ்ட்ரா நஷ்டமாயிருக்குமோ. இப்போ ஆஃபரில் கிடச்சா நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுக்க மாட்டோம். பட் எனக்கு ஆல்ரெடி இந்த சாரி வந்து நான் கண்ணு வச்ச சாரி போத்தீஸில், ஆனால் எனக்கு இப்போ ஆஃபரில் கிடச்சிருக்கு. அதான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு விஷயத்த நான் வந்து ஆசைப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை அடைஞ்சிருவேன். அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அப்படிதான். அது எனக்கு கடவுள் தந்த ஹிப்டான்னு தெரியலை, அடைஞ்சிருவேன். ஆனால் அது என்னைக்கா இருந்தாலும் இப்போ நானே மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆனால் அது என்னைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை என்கிட்ட வந்துடும், தானாகவே வந்துடும். அதே மாதிரி தான் இந்த சாரியும் எனக்கு வந்து தானாகவே வந்து மாட்டுச்சு. ஓகேவா? நிறைய பேர் இது எல்லோ கலர் அப்படின்னுலாம் நினச்சிக்காதீங்க. இந்த சில்வர் கலர் இருக்கனால இந்த எல்லோ கலரில் கம்மல் போட்டால் சூப்பராக இருக்கும். சரியா? அதனால நான் இதை எடுத்தேன். ஆனால் வந்து என்ன, இதில் எல்லாருக்கும் இந்த சாரீ பிடிக்காது. ஏன்னா இது நல்லா வெயிட்டாக இருக்கும் இந்த சாரீ. அதே மாதிரி இது வந்து கட்டினா ஒரே நம்ம இது மாதிரி இது எடுத்து அது என்ன சொல்லுவோம், நம்ம இது மாதிரி ஃப்ளைட் எடுத்து பண்ண முடியாது. சரியா? அது வந்து எப்படி பண்ணுவோம், நான் தொங்கல் போட்டு தான் இந்த சாரீ பண்ண முடியும். ஏன்னா இது செட்டு பின்னுக்கு பத்தாது, கனமாக இருக்கும். நான் தொங்கல் போட்டு பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்ல ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இது கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். சரியா? இதாங்க நான் எடுத்த சாரீ. அப்புறம் வந்து இன்னும் ஒரு தைக்க கொடுத்துருக்கேன், ஒரு கொஞ்சம் சாரீ. அது கண்டிப்பாக அடுத்த கண்டென்ட்டுக்கு வந்து, அடுத்த கண்டென்ட்டில் ஒரு கண்டென்ட், ஏதோ ஒரு கண்டென்ட்டில் அந்த சாரீ வந்து போடுவேன். சரியா? என்னென்ன சாரீ எடுத்தேன், என்னென்ன சாரீ தைக்க கொடுத்துருங்க, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறது வந்து லேடிஸு தான். நம்ம இந்த இதிலெல்லாம் ஒய்டி ஸ்டுடியோவில் காட்டும்ல எவ்வளோ லேடிஸ் பார்க்குறாங்க, ஜென்ஸ் எவ்வளோ பார்க்குறாங்க, என்னென்ன ஏஜில் பார்க்குறாங்கன்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு நிறைய வந்து லேடிஸு தான். சரியா? ஜென்ஸ் வந்து கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதே ரொம்ப ஹாப்பி. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ஸு தான் வந்துட்டு இருந்தாங்க நிறைய. ஆனால் இப்போ வந்து நிறைய லேடிஸ் தான் வர்றாங்க என்னுடைய சேனலுக்கு. பாருங்கள் சாரி எப்படி இருக்குது. ஓகேவா? கட்டினா நல்லா இருக்குமா? நான் ஓகேவா? கண்டிப்பாக கட்டிட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போ கட்டுற மாதிரியெல்லாம் இல்லைங்க, எப்போ கட்டுறதே தெரில. இது நீ எப்போ தைக்க கொடுக்குறேன், நான் எப்போ சாரி இந்த சாரியை கட்டுறேன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆல்ரெடி 12 சாரி நியூ சாரி அப்படியே இருக்குது, அதை தான் காட்டுறேன் சொன்னேன் அடுத்த கண்டென்ட்டில். ஓகேவா? அப்போ 12, 13, 14, அப்புறம் எங்கள் அக்கா கிட்ட தைக்க கொடுத்த ஒரு சாரியோட சேர்த்து 15 சாரி புது சாரி கட்டாமல் இருக்குது. சரியா? ஆனால் நான் என்ன நினச்சிருக்கேன்னா மொத்தமாக அந்த சாரி எல்லாத்தையும் ஒரே இதாக வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி கட்டி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்டென்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? என்னென்ன சாரி, என்னென்ன கலர், பார்டர் என்னென்ன, அதுக்கு ப்ளவுஸ் என்னென்ன எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, பாய். மறக்காமல் நான் சொல்லிட்டேன், என்னுடைய வீடியோ பல கண்டென்ட்டில் வரும், ஒரே கண்டென்ட்டெல்லாம் சொல்ல முடியாது, பல கண்டென்ட்டில் வரும். சில நேரம் பாம்பு வரும், புலியெல்லாம் வராதுங்க, நானே புலியை கண்டு பயப்படுவேன். ஓகே, ஏதோ ஒன்று என்னெல்லாமோ வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த கண்டென்ட் தான் போடுவாங்கன்னு பார்க்க முடியாது. அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? அப்புறம் என் சேனலை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நினைப்பீங்க, ஐயோ அந்த சேனலை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த சேனல் நேம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. SU டைம் சேனல். ஓகேவா? மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய்ங்க, பாய்.